ஓம் 2024வது வருடம் குரோதி வருடத்தின் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலனை பார்ப்போம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். சிம்ம ராசிக்கு குரு சூரியன் சாரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டங்களில் மரியாதை, தொழில் சார்ந்த விஷயத்தில் மதிப்பு, பொருளாதார வரவு போன்றவை நன்றாகவே இருக்கும். அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை குரு சூரியன் சாரத்தில் சஞ்சரிப்பார். அந்த காலகட்டம் வரையிலும் மிகுந்த நற்பலன்கள் ஏற்படும். அதன் பின்பு குரு சந்திரனுடைய சாரத்தில் வரும்போது விரயங்களுக்குண்டான விஷயங்கள் நடைபெறும். தாய் அல்லது மனைவி வகையில் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் அது புதனுடைய வீடாக இருப்பதாலும் பொருளாதாரம் பெற வேண்டிய காலகட்டங்களில் அலைச்சல்கள் இருக்கும். திடீரென்று எதிர்பார்க்காத தருணத்தில் பொருளாதாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். சிம்ம ராசிக்கு 5-8 கூடிய குரு சிம்ம ராசி 4ஆம் இடத்தை பார்வை செய்வதால் ஆரோக்கிய குறைபாடு திடீரென்று ஏற்படும். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானமும் மரியாதையும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நன்றாகவே இருந்தாலும் ஆரோக்கிய குறைபாடும் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறைபாடும் ஏற்படும். அதனால் விரயங்கள் உண்டாகும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் உணவு சார்ந்த விஷயங்களிலும் உடல் சார்ந்த ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களிலும் கவனமுடன் இருந்தால் பெரும்பாலான தொந்தரவுகளை தவிர்க்க முடியும். குரு செவ்வாயின் சாரத்தில் வரும்போது வீடு சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக பிரச்சனைகளுக்குண்டான தீர்வும், இடமோ வீடோ வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். தற்போது சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் சிம்ம ராசிக்கு பொதுவான பலன்கள். ஒருவருடைய சுய ஜாதகத்தில் தற்போது நடக்கும் திசா புத்திக்கு தகுந்தபடி இந்த கோச்சாரத்தின் கிரக நிலைகளையும் வைத்து பலன்களை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்கு யோகமான திசை நடந்து அதற்கு கோச்சார குருவின் பார்வை இருந்தால் தொந்தரவுகள் குறைந்து நற்பலன்கள் அதிகமாகும். 6, 8, 12 கூடிய அசுபமான திசைகள் நடந்து அவற்றிற்கு குரு பார்வை வரும்போது விரயமோ உடல் நோயோ அலைச்சல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். தொழிலில் நிலையில்லாத தன்மை இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் இருக்காது. சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதையான சூரிய பகவானை வணங்கி வர துன்பங்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயில்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு நவகிரகங்களில் சூரிய பகவானை வழிபட்டு வர துன்பங்கள் குறையும், நன்மைகள் அதிகமாகும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதையான பார்வதியை வணங்கி வர நன்மைகள் அதிகரிக்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வர நன்மைகள் அதிகரிக்கும்.